இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான கண்டஸ்டன்ஸை வந்து உள்ளே போட்டிருந்தாங்க. இந்த திவாகர், இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து தினகரனா திவாகர், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் திவாகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ அக்கா பலூன் அக்காவா, அரோரா கிரோரா, அப்புறம் கினி யாரோ கம்பருதீன்னு, அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஆளுங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த பிரபலம் இந்த பிக் பாஸ்குள்ள இருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஆள் அப்படின்ற ஒரு ஆள் கூட அடையாளப்படுத்த முடியாமல் ரொம்ப சீப்பாக, ரொம்ப தேர்ட் ரேட்டாக, அதாவது நாலாந்தர அஞ்சாந்தர ஆட்கள்னு சொல்லுவாங்க, இவங்களை அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா, இவங்க எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, இவங்க செலிபிரிட்டி லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, இவங்களை விஐபி லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, எந்த எல்லைக்குள்ளேயுமே இவங்களை கொண்டு வர முடியாது. அப்படி நாலாந்தர அஞ்சாந்தர ஆட்கள், அதாவது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து போய் சேட்டைகள் பண்ணிட்டு இருப்பாங்க நிறையா, அதாவது கச்சா முச்சான்னு நிறைய சேட்டைகள் நடக்கும் இரவு நேரங்களில். அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டாங்களோ அப்படின்னு வந்து என்ன தோணுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து, ரொம்ப கேவலமாக, ரொம்ப கீழ்த்தரமாக வந்து இந்த பிக் பாஸ் நடந்துகிட்டு இருக்கு.